இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே சங்கீதம் 44 அதிகாரத்தில் ஒரு சத்தியத்தை கொஞ்சம் ஆழமாக நாம் தியானிக்கலாம். 44 அதிகாரத்திலே மஸ்கீல் போதக சங்கீதம் என்று சொல்லப்படுகிற அந்த சங்கீதத்திலே, தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீங்கள் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், அவைகளை எங்கள் காதுகளால் நாங்கள் கேட்டோம் என்று சொல்கிறார்கள். தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியினால் உம்முடைய வலதுகரமும் உமது புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. தேவனே, நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும். உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விலத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம். என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை என்று சொல்லி இங்கே போதக சங்கீதத்திலே கோராகின் புத்திரர்கள் அங்கே சொல்லுகிறதாக இந்த பகுதி எழுதப்பட்டிருக்கிறது. இது எதை குறிக்கிறது? ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் ஆண்டவர் அவனை அழைத்து அவனை அந்த தன்னுடைய தேசத்திலிருந்து நான் காண்பிக்கிற தேசத்துக்கு என்று அழைத்து அவரிலே சந்ததியை உண்டாக்கி அதிலிருந்து யாக்கோபு அவனோடு கூட 70 பேர் எகிப்திற்குள்ளாக பிரவேசித்து அதற்கு பின்பாக 400 வருடங்கள் அவர்கள் உத்தரப்பட்ட பின்பு அவர்களை அங்கே இருந்து ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவர்களை விடுதலை செய்து அவர்களுக்கென்று இந்த பூமியிலே இந்த உலகத்திலே அவர்களுக்கென்று ஒரு நாடை ஆண்டவர் கட்டளையிட்டதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் நாடு என்கிற ஒரு நாடையே தன்னுடைய ஜனங்களுக்காக, தான் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்காக அங்கே ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்ததை பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியினால் உம்முடைய வலது கரமும் உமது புயமும் உம்முடைய சமூகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது என்று சொல்லி, நாங்கள் வில்லை நம்பவில்லை, பட்டயம் எங்களை ரட்சிக்கவில்லை என்று சொல்லியெல்லாம் அவர்கள் அறிக்கையிடுகிறார்களே, இவர்களுக்கு எப்படி தெரியும்? அதற்கு முதல் வசனத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீங்கள் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், எங்களுக்கு அவர்கள் ஊழியம் செய்தார்கள், எங்களுக்கு தேவனுடைய கரத்தினுடைய வல்லமையை, அவருடைய மகத்துவங்களை, அவருடைய அன்பை, அவர் எங்கள் மேல் வைத்த பிரியத்தை அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தபடியினாலே நாங்கள் அவைகளை அறிந்து கொண்டோம். எங்களுடைய பலத்தினாலோ எங்களுடைய பராக்கிரமத்தினாலோ நாங்கள் இந்த இஸ்ரவேல் தேசத்தை நாங்கள் கட்டவில்லை என்று சொல்லி அங்கே ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது கேள்விப்பட்டவர்கள், நாங்களும் உம்முடைய நாமத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிப்போம், உம்முடைய அதிசயங்களை, உம்முடைய அற்புதங்களை அறிவிப்போம் என்று சொல்லுகிறவர்களுக்கு நடக்கிற பிரதிபலன் என்ன அப்படி என்று சொல்லி அவர்கள் இந்த சங்கீதத்தில் சொல்லுகிறார்கள். 9ஆம் வசனத்தில், நீர் எங்களை தள்ளிவிட்டு நாண பண்ணுகிறீர், எங்கள் சேனைகளுடனே செல்லாதிருக்கிறீர், சத்ருவுக்கு நாங்கள் இடை பின்னிட்டு திரும்பி போக பண்ணுகிறீர், எங்கள் பகைஞர் தங்களுக்கென்று எங்களை கொள்ளையிடுகிறார்கள், நீர் எங்களை ஆடுகளைப் போல இரையாக ஒப்பு கொடுத்து ஜாதிகளுக்குள்ளே எங்களை சிதறடிக்கிறீர். கீழே அப்படி சொல்லிக்கொண்டே வரும்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், தேவனே, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று சொல்கிறார்கள். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். உம்முடைய நற்செய்தியை சொல்லுகிறபடியினாலே, உம்முடைய மகத்துவங்களை பேசுகிறபடியினாலே, உம்முடைய மகத்துவங்களை குறித்து நாங்கள் சொல்லுகிறபடியினாலே எங்களுக்கு நடக்கிற பிரதிபலன் என்ன? உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். நம்ம ஒருவேளை சொல்லிவிடுவோம், அவர்கள் பாவம் செய்தபடியினால் அவர்களுக்கு ஆண்டவர் தண்டனையை கொடுத்து விட்டார் என்று சொல்லி நாம் நினைக்க தோணும். நாம் அவர்களை குறித்து அப்படியாக ஒரு தீர்ப்பை நாம் சொல்லிவிட முடியும். ஆனால் அவர்கள் அதற்கும் ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள். 17ஆம் வசனத்தில், இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. அப்படி என்றால் என்ன? நாங்கள் ஆண்டவருடைய பாதையிலே, அவர் காட்டின வசனத்திலே, அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த காரியத்திலே நாங்கள் சரியாக இருக்கிறோம். ஆனால் அதற்கு எங்களுக்கு பிரதிபலன் எந்நேரமும் நாங்கள் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிற ஒரு ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்கிறதான ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய்,
அவருடைய வல்லமையை அறிவிக்கும்படியாய், அவருடைய மகத்துவங்களை அறிவிக்கும்படியாய், அவருடைய ரட்சிப்பை அறிவிக்கும்படியாய் புறப்படுகிற நமக்கு நாம் நினைத்து விடுகிறோம் அண்டை வீட்டார்கள் நமக்கு எதிரிகள் இல்லை என்று சொன்னால் ஏதோ உலக பிரகாரமாக நம்மோடு கூட போராடுகிறவர்களை நாம் எதிரிகள் என்று நினைத்து விடுகிறோம். ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு ஊழியம் செய்கிறவர்களுக்கு விரோதி யார் என்று சொன்னால் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அதை தடை பண்ணுகிறவர்களே அவர்களுக்கு சத்துருவாக காண முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நாம் சத்துருக்கள் என்று சொன்னால் நமக்கு பிரியமில்லாதவைகளை நமக்கு செய்கிற எல்லாரையுமே இந்த உலகத்தில் சத்துருக்கள் என்று நினைத்து விடுகிறோம். அப்படி அல்ல. நமக்கு, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, ஆண்டவருடைய மகத்துவங்களை சொல்லுகிற நமக்கு, பூர்வ நாட்களில் நடப்பித்த அவருடைய கிரியைகளை அறிவிக்கிற நமக்கு, கல்வாரி அன்பை குறித்து பேசுகிற நமக்கு, அவைகளை செய்ய விடாதபடி தடுக்கிற எல்லா சக்திகளுமே நமக்கு சத்துருவாய் காணப்படுகின்றன. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னபடினாலே அவர்களுக்காக நாம் ஜெபிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்றே இந்த பகுதியிலிருந்து தெரிய முடியும். இவர்கள் பாவம் செய்ததினால் இந்த காரியம் இவர்களுக்கு நடக்கவில்லை. இவர்கள் பாவம் செய்ததினால் இப்படிப்பட்ட காரியங்கள் இவர்களுடைய வாழ்விலே நிகழவில்லை. இதே காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் அழகாக ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே அவர் அழகாக இந்த வசனத்தை குறிப்பிடுகிறார். 35ஆம் வசனத்திலே, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று சொல்லி கீழே சொல்லுகிறார். மரணமானாலும், ஜீவனானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நான் நிச்சயித்து இருக்கிறேன் என்று அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்கிற ஊழியர்களுக்கு கிடைக்கிற பிரதிபலன் இதுதான் என்பதை அவர் சொன்ன போதிலும் அவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய அன்பை விட்டு இந்த உலகத்தில் மனிதர்கள் நமக்கு செய்கிற உபத்திரவங்கள், இங்கே இவர்கள் அதைத்தான் சொல்கிறார். எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாக, எங்கள் சுற்றுப்புறத்துக்கு பரியாசமாக, சக்கந்தமமாக வைக்கிற நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பழமொழியாக ஜனங்களை எங்களை குறித்து தலை துளுக்க செய்கிறீர், நிந்தித்து தூஷிக்கிறவனுடைய சத்தத்தின் நிமித்தம் நீர் இப்படிப்பட்ட காரியங்களையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் அனுமதித்து இருக்கிறீர். ஆனாலும் அவர்கள் 8ஆம் வசனத்திலே பவுல் சொன்னது போல சொல்லுகிறார்கள், தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். நம்முடைய உலகத்தில் நமக்கு நேரிடுகிற சோதனைகள், எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், உமது அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவனுடைய அன்பை நம்மை விட்டு பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிப்பவன் யார்? அவர் முந்தி அன்பு கூர்ந்தபடியினால் நாம் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். இந்த சங்கீதத்திலேயே அந்த கோராகின் புத்திரர்கள் தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். 8ஆம் வசனத்திலே, தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். நாங்கள் சோர்ந்து போவதில்லை. எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை அறிவிக்கிறதினால், எங்களுக்கு உம்மை பின்பற்றுகிறதினால், ஆண்டவரே, அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, உம்முடைய அன்பை விட்டு பிரிக்காத ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழும்படியாய் தீர்மானித்து இருக்கிறோம். இந்த தண்டனைகள் எங்கள் பாவத்தினால் உண்டானதல்ல, உம்முடைய மகத்துவங்களை அறிவிக்கிறதினால் உண்டாகிறபடினாலே எங்களுக்கு நிச்சயமாக உம்முடைய கரங்களிலிருந்து ஒரு நிச்சயமான ஒரு பிரதிபலன் உண்டு என்பதை உணர்ந்து எங்களுடைய ஓட்டத்திலே தொடர்ந்து ஓடத்தக்கதாக எங்கள் தேவன் நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்டு ஓடுவோம். நிச்சயமாக அவர் வரும்பொழுது நாம் நீங்காத அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிறவர்களாய் மாத்திரமல்ல, என்றென்றைக்கும் அவரோடு கூட நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையை பெறுகிறவர்களாக மாறிவிடுவோம். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. ஆமென். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோ, இடுக்கமான
வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோ. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோ. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடு.